ஃப்ளவர்ல வைல்டு ஃபயர் அந்த லாஸ்ட் ஃபிளைட் கொஞ்சம் ஒரு ஓவரா அந்த மாதிரி இருந்தது எனக்கு. ஆனா இது வரைக்கும் அந்த படத்துல ஆமா பாக்கல, இது வரைக்கும் எங்கேயும் பாக்கல. நடுவுல சரியான சீன்ஸ் எல்லாம் இருக்கு படத்துல. ஆமா, அந்த சீன்ஸ் எல்லாம் வந்து சூப்பரா அது நல்லா எக்ஸிக்யூட் பண்ணி பயங்கரமா எடுத்திருக்காங்க. சில சீன்ஸ் எல்லாம் பயங்கர அல்டிமேட்டாவே இருக்குது. ஆமா, லாரி எல்லாம் வச்சு சில சம்பவம் பண்ணிருக்காங்க. ஆமா, கைதி படத்துல எப்படி லாரி வரும் அந்த மாதிரி இதுல வந்து லாரி வச்சு பயங்கரமா பண்ணிருக்காங்க. ஹாய் கைஸ், திஸ் இஸ் ஜே ப்ரோஸ். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? வணக்கம் நண்பாஸ். அனதர் ரிவ்யூ வீடியோ தான் இது. நம்ம இன்னைக்கு வந்து புஷ்பராஜ் 2 போய் பாத்துட்டு வந்துட்டு படம் எப்படி இருக்குன்னு சொல்றோம். போயிட்டு இருக்கோம். ரொம்ப இது பண்ண வேணாம், வீடியோ லென்த்தா போய்கிட்டு இருக்கு, அதனால ஷார்ட்டா முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு நிறைய எடுக்க வேணாம்னு பாக்குறோம். ஓகே, தொடர்ந்து வீடியோ பாருங்க, ரிவ்யூ அடுத்து அப்படியே சொல்லிடுறோம். ஓகே ஓகே கைஸ். ஹலோ கைஸ், படம் முடிச்சிட்டோம். சரியான தூக்கம் தள்ளுது அப்படியே. ஆமா கைஸ், டைம் 2:30. வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். படத்தோட சரி பாயிண்ட்டுக்கு வரும். ரிசல்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, படம் வந்து ஒரு வின்னர். நல்லா இருக்கு, படம் நல்லா இருக்கு கைஸ். ஆஸ் யூஷுவல் அல்லு அர்ஜுன் வந்து அவரோட பர்ஃபார்மன்ஸ்ல கலக்கியிருக்காரு. குறையும் வைக்கல, கலக்கியிருக்காரு. பயங்கர ஆக்டிங், சரியான ஆக்டிங், நல்லா பண்ணிருக்காரு, சரியான நடிச்சிட்டாரு. மிச்சப்படி சொல்லணும்னா படம் வந்து புஷ்பா 1 அளவுக்கு இல்ல, பட் நல்லா இருக்கு. புஷ்பா 1 அளவுக்கு அந்த ஃபயர் இல்ல. ஒரு டிஃபரெண்ட் ஸ்கிரீன் பிளே, ஒரு டிஃபரெண்டான ஸ்டோரி புஷ்பாடா அப்படின்னு அந்த அளவுக்குலாம் இல்ல. ஓகே, நல்லா இருக்கு. ஒரு ஒரு கொஞ்சம் ஜவ்வு மாதிரி இழுத்து ஸ்டோரி இன்னும் கொஞ்சம் பெட்டர் பண்ணிருக்கலாம் தோணுச்சு. மிச்சப்படி கமர்ஷியலான மூவி, பார்க்கலாம், எல்லாரும் பார்க்கலாம். எல்லா ஆடியன்ஸ்க்கு ஏத்த மூவி தான். சென்டிமெண்ட் எல்லாம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் லைட்டா லாகியா இருந்தது. செகண்ட் ஹாஃப் வந்து பக்காவா நல்லா கிறிஸ்பியா இருந்தது. லாஸ்ட்ல வந்து சென்டிமெண்ட்லாம் வச்சிருக்காங்க, நல்லா இருந்தது. கொஞ்சம் படம் நடுவுல சரியான சீன்ஸ் எல்லாம் இருக்கு படத்துல. ஆமா, அந்த சீன்ஸ் எல்லாம் வந்து சூப்பரா அது நல்லா எக்ஸிக்யூட் பண்ணி பயங்கரமா எடுத்திருக்காங்க. பிரம்மாண்டமா இருக்கு. பாட்டெல்லாம் வந்து பாட்டுக்கெல்லாம் பயங்கரமா செலவு பண்ணிருக்காங்க. பாட்டெல்லாம் பயங்கரமா பண்ணிருக்காங்க. இதுமே ஃபைட்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தது. இது வரைக்கும் இந்த மாதிரி கான்செப்ட்ல ஃபைட் பண்ண முடியுமான்னு தெரியல, அந்த அளவுக்கு பண்ணிருக்காங்க. அந்த லாஸ்ட் ஃபிளைட் கொஞ்சம் ஒரு ஓவரா அந்த மாதிரி இருந்தது எனக்கு. ஆனா இது வரைக்கும் அந்த படத்துல பாக்கல, இது வரைக்கும் எங்கேயும் பாக்கல. இது வரைக்கும் நீ எந்த படத்துலயும் பாக்கல. கை காலை கட்டி போட்டு அடிக்கிறாங்க, அது கொஞ்சம் ஏத்துக்கிற மாதிரி இல்ல. ஆனா சரி, ஓகே, பண்ணிருக்காங்க. டிஃப்ரெண்டா இருக்கு, போய் பாருங்க எல்லாரும். டிஃப்ரெண்டா இருக்கு, ஒரு மாதிரி டிஃப்ரெண்டான ஸ்கிரீன் பிளே தான், டிஃப்ரெண்டான படம்னு தான் சொல்லலாம். அந்த மாதிரி இருக்கு, பட் ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. ரொம்ப அந்த நாட் ஃபுல்ஃபில்ட் அந்த ஃபீல்லாம் இல்ல, ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. ஓகே, படம் நல்ல ஒரு படம் பார்த்த ஃபீல் தான் இருக்கு. ஸோ எல்லாரும் கண்டிப்பா ஃபேமிலியோட போய் பாருங்க, நல்லா இருக்கு புஷ்பா 2. இந்த படத்துக்கு எங்களோட ஸ்கோர் வந்து பாத்தீங்கன்னா, இன்னொரு சர்ப்ரைஸ் இருக்கு, ஸ்பாயிலர் அலர்ட். சரியா, யாருன்னா புஷ்பா 3யும் வருது கைஸ். சொல்லு ஸ்கோர். இந்த படத்துக்கு ஸ்கோர் வந்து 7.5 நம்மளோட ஸ்கோர். ஆமா, 7 to 7.5 இதுக்குள்ள நம்ம போட்டுக்கலாம் ஸ்கோரு. அவரு எக்ஸ்ட்ராடினரியா ஆக்டிங் பண்ணிட்டாரு, அதுல எந்த குறையும் இல்ல. அவரை மட்டும் சொல்ல முடியாது, படத்துல நடிச்ச எல்லாருமே எல்லாருமே சரியான ஆக்டிங், செம்ம ஆக்டிங். கூட நடிச்ச எல்லாருமே பழைய கேரக்டர்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டாங்க படத்துக்குள்ள. சூப்பரா இருந்தது, நல்லா. அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கும் இதுக்கும் கண்டினியூட்டி நல்லா பண்ணிருக்காங்க. ஆமா, அந்த கண்டினியூட்டி மிஸ் ஆகாம அந்த அதுல வர சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு காமிச்சு பண்ணிருக்காங்க. சில சீன்ஸ் எல்லாம் பயங்கர அல்டிமேட்டாவே இருக்குது. ஆமா, லாரி எல்லாம் வச்சு சில சம்பவம் பண்ணிருக்காங்க. கைதி படத்துல எப்படி லாரி வரும் அந்த மாதிரி இதுல வந்து லாரி வச்சு பயங்கரமா பண்ணிருக்காங்க. லாரிய வச்சு கடைசியில டிமிக்கி கொடுத்துறாங்க. இவர் ஃபஹத் ஃபாசில் வந்து பயங்கர கஷ்டப்பட்டு நடிச்சிருக்காரு. இருந்தாலும் கொஞ்சம் அவருக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கம்மி ஆயிடுச்சுன்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஆனா அவரு இன்னும் கொஞ்சம் மாசா காட்டியிருக்கலாம் இந்த படத்துல, அந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. கண்டிப்பா. மிச்சப்படி வேற எதுவும் குறலாம் இல்ல கைஸ். கண்டிப்பா எல்லாரும் போய் பாருங்க, பார்த்துட்டு வந்து உங்க ஃபீட்பேக் எல்லாம் எங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. எல்லாரும் என்ஜாய் பண்ணுவீங்க, கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவீங்க இந்த படத்துல.
நாங்க தூக்கத்துல வந்து உளறிக்கிட்டு இருக்கோம். சோ வந்து இதோட முடிச்சுக்கிறது நல்லது. வளருது அப்படியே. ஆமா கைஸ், சரியான தூக்கம் இருக்கு, போய் தூங்க வேண்டியதான். ஓகே, இது இப்ப நம்மள பத்தி சொல்லுங்க. நம்மள பத்தி நம்ம வந்து இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் கைஸ். உங்களுக்கு ஜேப்ரோஸ் மியூசிக் தமிழ் எங்க யூடியூப் சேனல்ல எங்களோட சாங்ஸ் எல்லாமே பிளேலிஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ எங்களோட ரீசெண்டாக ரிலீஸ் ஆன எல்லாம் போய் தான் நடி சாங் வந்து பிளேலிஸ்ட் பின் பண்ணி ஃபர்ஸ்ட் வச்சிருக்கோம். அதை போய் கேளுங்க, கேட்டு உங்க சப்போர்ட்டு ஃபீட்பேக் எல்லாமே கொடுங்க. ஆமா, முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க கைஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் சாங்க்கும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஆமா கைஸ், அதோட அப்டேட்டும் நெக்ஸ்ட் வரும். ஆமா, கூடிய சீக்கிரம் வரும். இதோட வீடியோ முடிச்சுக்கிறோம். டாடா பை பை. ஓகே, ஷார்ட் வீடியோ பண்ணணும்னு நினைச்சேன், லைட்டா கூடிச்சு, கோச்சிக்காதீங்க. பை பை. கண்டிப்பா புஷ்பா தம்ஸ் அப் போய் எல்லாரும் பாருங்க. எல்லாரும் கண்டிப்பா போய் பாருங்க, வேற லெவல்ல இருக்கு படம். ஓகே, பவர்ல வைல்டு ஃபயர். சரி, ஓகே. அடுத்து ரேம்பேஜ் வருதுன்னு போட்டிருக்காங்க, போய் பாப்போம். ஓகே, இல்ல, திஸ் இஸ் ஜேப்ரோ சைனிங் ஆஃப். டாடா பை பை, see you, take care.